தேனி கலெக்டர் அலுவலகத்தில் 21வது வார்டு சிவாஜி நகர் விரிவாக்க பகுதியில் வசிக்கும் மக்கள் நலச் சங்கம் சார்பில் அடிப்படை வசதி கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். தேனி அல்லிநகரம் நகராட்சிக்கு உட்பட்ட 21வது வார்டு பகுதியில் உள்ள சிவாஜி நகர் விரிவாக்க மக்கள் நலச் சங்கம் சார்பில் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் வைத்தியநாதனிடம் மனு வழங்கினர். இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் தேனி அல்லிநகரம் தேனி நகர் 21வது வார்டு சிவாஜி நகர் விரிவாக்க பகுதிக்கு வனத்துறை அலுவலகம் வழியாக செல்லும் பாதையை வனத்துறையினர் அடைத்துள்ளனர். மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த பாதையை அனுமதி பெற்று தர வேண்டும் என்றும், மேலும் இந்த பகுதியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களது அடிப்படை தேவைகளான குடிநீர், தெருவிளக்கு, சாக்கடை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் வைத்தியநாதனிடம் கோரிக்கை மனு வழங்கினர். இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூறுகையில், பல ஆண்டுகளாக இப்பகுதியில் வசிக்கும் 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் உபயோகித்து வந்த பாதையை வனத்துறையினர் திடீரென அடைத்துள்ளனர். இதனை சரி செய்து தர வேண்டும் என்றும், அடிப்படை தேவைகளான குடிநீர், தெருவிளக்கு, சாக்கடை வசதி கேட்டு இப்பகுதியைச் சேர்ந்த சிலர் மற்றும் நகராட்சி அலுவலகத்திலும் பலமுறை மனு வழங்கியதாகவும், தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தேனி மாவட்ட நிர்வாகத்திடம் தங்களது அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரக்கோரி முறையிட்டுள்ளதாக தெரிவித்தனர். நான் சிவாஜி நகர்லேருந்து வரோம். ஆனால் நாங்கள் இங்கே அடிப்படை வசதிக்காக தான் இப்போ கோரி வந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு ரோடு வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, லைட் வசதி இல்லை. பெண்கள், பிள்ளைங்க எல்லாருமே அந்த ஏரியாவில் வர்றதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பயப்படுறாங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போகணும், காலேஜ் பிள்ளைங்க காலேஜ் போகணும், பெரியவங்க ஹாஸ்பிட்டல் போகணும். ஒரு ஆம்புலன்ஸ் வசதி எதுவும் உயிர் சேதமோ எதுவும் ஆனாலும் வந்து எல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு கூட அடிப்படையான வசதி ரோடு வசதி அந்த இது இல்லை எங்களுக்கு. அதுக்காக நாங்கள் கவுன்சிலர்கிட்ட போய் மனு கொடுத்தாச்சு, நகராட்சிக்கு எல்லாத்துக்கும் போயாச்சு. கடைசியாக கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இப்போ மனு கொடுத்து எங்களுக்கு அடிப்படையான வசதியை தான் கேட்குறோம், வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல. மக்கள் மொத்தம் 300-400 குடும்பங்கள் அங்கே வசிக்கிறோம். நாங்கள் எல்லாருமே அன்றாடம் எல்லாம் இருக்கிறவங்க தான். உங்கள்கிட்ட கேட்காம வேறு யார்ட்டையும் நாங்கள் இதை கேட்க முடியாது. அடிப்படையான வசதி எங்களுக்கு முயற்சி பண்ணி எங்களுக்கு பண்ணித்தரணும்னு நினைக்கிறோம். அந்த வைகுண்டசாமி மில் பக்கம் தான் எங்களுக்கு பாதை இருந்தது. ஃபாரஸ்ட்டை ஒட்டி எங்களுக்கு பாதை நடைபாதையாக தற்சமயம் நாங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தோம். இப்போ அதையும் அடைச்சிட்டாங்க. எங்களுக்கு போகிறதுக்கு இப்போ வழி இல்லை, பாதைகள் எதுவுமே இல்லை. இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி பாதைகள் எப்படி போகிறதுன்னு தெரியல. எங்களுக்கு அடிப்படையான இந்த பாதை வசதியும் ஃபஸ்ட்டு பண்ணி கொடுங்க. அடுத்தடுத்து லைட் வசதி போடுறது, அந்த குப்பை போடுறதுக்கு பொதுமக்களுக்கு அடிப்படையான வசதிகள் எல்லாமே எங்களுக்கு பண்ணி முயற்சி பண்ணி இந்த ஒரு இதை பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு இதை பண்ணி கொடுக்கணும். தாழ்மையுடன் வருந்தி கேட்டுக்கொள்கிறேன். இதை என்னோட பேர் சுதா கந்தவேலு. 21வது வார்டில் இருந்து நாங்கள் இந்த எல்லா சிவாஜி நகர் 21வது ரேஸ் ஸ்கேனுக்கு ஆப்போசிட்டு வைகுண்டசாமி மில் இருக்கு இல்லையா, அதில் இருக்க ஃபாரஸ்ட் பாதை வந்து எங்களுக்கு அடைச்சிட்டாங்க. அது இத்தனை வருஷமாக நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஆம்புலன்ஸ் வசதி போகிறதுக்கும் எதுக்குமே அந்த இது இல்லாத மாதிரி மற்ற பக்கம் சுற்றி போகிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் அதில் தான் ஷார்ட்கட்டாக போய் வந்து பாதை இருக்குது. சாலை வசதி அதில் எங்களுக்கு இதை பண்ணி கொடுக்கணும். எல்லாருமே குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அதில் கஷ்டப்படுறாங்க. குப்பையும் வர்றதுக்கு ஒரு பாதை வசதியும் இல்லை, குப்பை வர்றதுக்கும் இட வசதியும் இல்லை, தண்ணியும் இல்லை, லைட்டு கரண்ட்டு எந்த வசதியுமே இல்லாமல் இருக்குது. அது கூட வர முடியாது. அதுக்கு எல்லா வசதியும் வந்து பண்ணி தரணும். நாங்கள் கேட்குறோம். அங்கே மொத்தம் எத்தனை குடும்பங்கமாக இருக்குது? 400 குடும்பம் பக்கமாக அந்த இதில் இருக்குது. அப்புறம் பெரிய வீடுகள், சின்ன வீடுகள், எல்லா வீடுகளுமே அதில் கலந்து இருக்குது. வண்டி வச்சுருக்கவங்க அதில் வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ கலெக்டர் பார்த்து மனு கொடுத்தீங்களே, அவர் என்ன சொன்னார்? அவர் நாங்கள் எல்லா நடவடிக்கையும் பார்த்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அதை அவர் எல்லா நடவடிக்கையும் எங்களுக்கு பார்த்து பண்ணி தரதுக்கு கூடிய சிறைகளை அவரும் நாங்கள் நிறைய தடவை மனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அந்த முனிசிபலில் கவுன்சிலர்கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். எங்களுக்கு அது நடவடிக்கை எடுக்காத மாதிரி இருக்குது. கொஞ்சம் உங்களோட மூலியமாவது எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் தாழ்மையோடு கேட்குறோம்.